ஓடுங்கால் உருகி உள்ள முருகி ஒரு கிளாஸுக்காக தொழில் பண்ண வந்தேன் பரம்பொருளே. ஓகே, இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. நிஃப்டி ஒரு 100 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்டு. நேற்று இப்படி தான் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணானுங்க, கடைசியில் செஞ்சு விட்டானுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஸோ மார்க்கெட் ஓப்பனில் as expected சேல் இருந்திருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் ப்ராப்ளி. நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு இந்த லெவல்கிட்டே ரெசிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது ப்ரீவியஸ் டே ஹையில். பேங்க் நிஃப்டி இந்த நேற்று க்ளோசிங் ஜோன் கிட்ட இருக்குது. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே ஒரு சிஇ ட்ரேட் எடுத்திருக்கேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லெவலை ஒரு சப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் இந்த ஜோனை வந்து சப்போர்ட்டாக ட்ரீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். டார்கெட் இப்போதைக்கு பெருசாக இல்லை, மேபி இதுவே ஒரு 50 பாயிண்ட் நம்ம கொடுத்துரும். மேபி இந்த லெவலையே டார்கெட்டாக ட்ரீட் பண்ணலாம். ஆர் 750. பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 700 அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருக்கலாம். கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். 700 கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கோட ஹையை கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓயில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஆரம்பித்த டைமில் இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா 22,600 வந்து நமக்கு புட் இன்க்ரீஸ் இருக்குது, அதேமாரி கால் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 600க்கு கீழே போகாது அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து தெரியுது. பட் 22,700 பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலான அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெண்டு இதுலேயுமே ரைட்டிங் இருக்குது. ஸோ 22,700 வந்து ஐ திங்க் இதில் எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான் 48,700 எல்லா லெவல்லையுமே பார்த்தோம்னா லைக் கால் அண்ட் புட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு டெசிசிவ்னஸ் வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு அலைன் ஆகி தான் போயிட்டுருக்கு. நினச்ச மாதிரி ரிவர்சல் இருக்குது. பட் இது பேங்க் நிஃப்டி மொமெண்டம் கண்டிப்பாக ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஒன்று எக்ஸிட் ஆகிடலாமான்னு கன்சிடர் பண்ணுறேன். நிஃப்டி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணலாம், இன்னும் ஒன்றும் பெரிய மொமெண்டம் ட்ராப் மாதிரி தெரியல. பேங்க் நிஃப்டி மேபி 1 or 2 minutes செக் பண்ணிவிட்டு பெரிய மொமெண்டம் ட்ராப் இருக்கிற மாதிரி இங்கே தெரியல. மேபி இந்த 5 minutes எப்படி க்ளோஸ் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்காக சரி ஃபெப்பில் பார்க்கலான்னு பார்த்தோம்னா 1 minute டைமில் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஸ்டில் 23.6லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. ஐ திங்க் இந்த 700 லெவல் தான். ஐ திங்க் வி கேன் வெயிட். ஸ்டாப் லாஸ் வேணா நான் 680 690 லெவலில் வச்சு வெயிட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நமக்கு ஓரளவுக்கு மொமெண்டம் தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் நிஃப்டியில் 750யவே டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டிலையும் 750 ஒரு இன்டர்ம் டார்கெட்டாக வச்சுக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச அது டே ஹை வரைக்குமே போகலாம். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ வெறும் க்ரீன் கேண்டிலாகவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத பார்த்தா லைட்
பயம் வரதான் செய்யுது. எப்போ வேணா திடீர்னு கீழே போட்டுருவானுங்க அப்படின்ட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை கம்மின்னு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னே தோணுது. ஸோ மினிட் கேண்டிலில் பார்த்தேன் அப்படின்னா நார்மலி 5 மினிட்ஸ்லாம் பார்ப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு ட்ரேடில் இருக்கும்போது முக்கியமான லெவல்ஸில் நமக்கு ரிவர்ஸ் ஆகுதா இல்லை சஸ்டெயின் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு மினிட் கேண்டலில் பார்த்தோம்னா லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. நான் ஸ்டாப் லாஸையும் மூவ் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி நான் சொன்ன மாதிரி 750 எனக்கு ஒரு இன்ட்ரிம் டார்கெட்டாக தான் ட்ரீட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது 800 வரைக்கும் போகும் அப்படின்னு எனக்கு தோணுது. நிஃப்டி வேணால் ரிவர்ஸ் ஆனாலும் ஆகலாம், பார்க்கலாம் எவ்வளோ மொமெண்டம் இருக்குது அப்படின்னு. லுக்ஸ் லைக் இட் வில் கோ. ஓகே, நிஃப்டி எக்ஸிட் ஆகிட்டேன் இந்த ரேஞ்சில். பேங்க் நிஃப்டி இன்னும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிஃப்டியில் ஒரு 22% கெயின் கிடச்சிருக்கு, விச் இஸ் குட். பேங்க் நிஃப்டி ஏன் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் என்னோட டார்கெட் போகும் அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை. ஆல்சோ இந்த லெவல் வந்து ஃபெப்பில் பார்த்தோம் அப்படின்னா 38.2 லெவல்லே தான் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன புல் பேக்காகவும் இருக்கலாம். சேம் அப்ளைஸ் ஃபார் நிஃப்டி. பட் எனக்கு என்னமோ நிஃப்டி கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, மறுபடியும் புல் பேக்காக இருக்குமா அப்படின்னு. புல் பேக்காக இருந்தது அப்படின்னா மறுபடியும் கூட என்டர் ஆகலாம். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டில் மேபி மைட் கிவ் அஸ் சம் இண்டிகேஷன். ஸோ இப்போ எனக்கு நிஃப்டியில் ஒரு 20% ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். பேங்க் நிஃப்டியில் ஆகிறது அதை எதுவும் கம்மி பண்ணாமல் பார்த்துக்கிறது கண்டிப்பாக முக்கியம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது புல் பேக்காக தான் இருக்கும்னு தோணுது. ஈவன் நிஃப்டி கூட ஆல்ரெடி சொல்ல முடியாது, ஏன்னா 5 மினிட்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் மினிட் விழுந்திருக்கு. பட் ஸ்டில் ஐ திங்க் இட் கேன் பி அ புல் பேக். மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 இங்கே இன்னொரு 10 பாயிண்ட் தான் இருக்குது. எனக்கு இதை பிரேக் பண்ணி போகும் அப்படின்னா இட் மைட் பி அ கிரேட் திங். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு 800 வரைக்கும் கூட ஒரு மொமெண்டம் கிடைக்கலாம். பட் எனக்கு இந்த 750 லெவல் மேபி ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும் நிஃப்டிலன்னு தோணுச்சு. பேங்க் நிஃப்டிக்கு அந்த மாதிரி நான் 800 லெவலை கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 50 பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னாலும், பட் ஒரு ஒரு ஆல்ரெடி ஒரு 25 to 30% கெயின் கொடுத்துருக்கு ப்ரீமியமில். ஸோ அதை கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இந்த கேண்டில் வந்து அட்லீஸ்ட் 785 மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நான் எக்ஸிட் ஆகிடலான்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரி வந்த ப்ராஃபிட்டை இதுக்கு மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுது. வேணும்னா மறுபடியும் இன்னொரு ட்ரேட் கூட எடுத்துக்கலாம். There it is. ஸோ இந்த மாதிரி ஒரு மொமெண்டம்லாம் நம்ம மல்டிபிள் லாட்ஸ் வச்சுருந்தோம்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை மட்டும் வெளியில் இப்போ ஒரு 10 லாட் வச்சுருக்கோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 லாட்லேயே வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வெளியில் எடுத்துடலாம். மீதி 7 லாட்டும் வந்து ஜஸ்ட் ப்ராஃபிட்லேயே ரைட் ஆகும். அப்போ வந்து நமக்கு கேபிட்டல் மல்டிப்ளை ஆகிறது ஈஸியாக இருக்கும். நான் அவ்வளோ ட்ரேட் பழகலை நான் இன்னும், அதனால் நான் இன்னும் சின்ன ட்ரேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லாட் 2 லாட் தான், அதுக்கு மேலே இப்போதைக்கு நான் பண்ணுறதில்லை. பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ குட் பிளேஸ் டு எக்ஸிட். இந்த கேண்டில் 5 மினிட் கேண்டில் இன்னும் 1 மினிட் இருக்குது. ஸோ இதோட க்ளோஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் மொமெண்டம் ட்ராப் ஆகலை. ஸோ ஐ கண்டினியூ டு ட்ரையல். இப்போ ஒரு 800. ஓகே, இந்த ஜோனில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். மொமெண்டம் ட்ராப் ஆகிற வரைக்கும் நம்ம இதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்கிட்ட இருக்கிறதே ஒரு லாட் தான், ஒரு 2 லாட் தான். அப்படிங்கும் போது நம்ம வேறு சான்சஸ் பெருசாக இல்லை. ஐ திங்க் 850 அது 850ங்கிற லெவலில் ப்ராஃபிட் புக்கிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
நம்ம ரொம்ப பேராசைப்பட தேவையில்லை, கம்னு வெளியில் வந்துடலாமா. ஓகே, வெயிட் பண்ணலாம். இந்த லெவல் ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். ரொம்பவுமே வந்துட்டு ஓகே, தட்ஸ் இட். ஐ திங்க் ஸோ டைம் டு கம் அவுட். இந்த லெவல் பிரேக் ஆகலை அப்படிங்கிறது கரெக்டு தான், பட் ஐ டோன்ட் நோ, கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாகவே தான் இருக்குது. ஓகே, நான் இந்த லெவல் எக்ஸிட் ஆகிட்டேன் ஆல்ரெடி. எனக்கு நிஃப்டியில் ஒரு 25% கெயின், பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 70% கெயின் கொடுத்துருச்சு. ஸோ நெட்டாக பார்க்கும்போது ஒரு 35 to 40% கெயின் தான் இன்னைக்கு. அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வெளியில் வந்துட்டேன். இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் வேறு ஏதாவது பெட்டர் ட்ரேட் கிடைக்குமான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் மேலே மொமெண்டம் மேலே போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மறுபடியும் ஒரு சின்ன மொமெண்டம் இருக்கு. ஸோ இந்த ஜோனை வேணால் கன்சிடர் பண்ணலாம். அப்படியே இது பிரேக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பாயிண்ட் மூவ் மேபி கன்சிடர் பண்ணலாம். பட் நிஃப்டி எனக்கு தெரிஞ்சு குட் பி அ புல் பேக். நம்ம வெப்பில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 23.6 தான் இருக்குது. மைட் ஈவன் கம் அன்டில் 720 வரைக்கும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய மொமெண்டம், லைக் இந்த ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெட் கேண்டில் தவிர பார்த்தோம்னா நல்ல மொமெண்டமில் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் கொஞ்ச நேரம் ஸ்லோ டவுன் ஆக தான் செய்யும். பேங்க் நிஃப்டியும் அதேமாரி தான். ஸோ ஒரு 220 பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா இந்த ஒரு ரெட் கேண்டில் இதெல்லாம் ஒரு சின்னது இதுதான். ஸோ அது இல்லாமல் பார்த்தோம்னா லைக் நல்ல மூவ். ஸோ தேர் வில் பி சம் ரெஸ்டிங் டைம், தேர் மைட் பி புல் பேக்ஸ். ரிவர்சல்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி 700க்கும் கீழே வந்தது அப்படின்னா வேணால் நம்ம ரிவர்சல்னு கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஐ திங்க் 700 கிராஸ் பண்ணாமல் ரிவர்சல்னு நான் கன்சிடர் பண்ணணும்னு தோணலை எனக்கு. ஸோ நீ அடுத்தது ட்ரேட் எடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிக்கணும். ஆல்ரெடி ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்துருச்சு. தேவையில்லாமல் போய் மறுபடியும் எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. கண்டிப்பாக ஒரு ஷோர் ஷாட் மொமெண்டம் கிடைக்குது அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் தான் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டியில் ஒரு 30 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. பேங்க் நிஃப்டி அப்ராக்சிமேட்டிவ் 60 to 70 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்குள்ளேயே தான் இருந்துகிட்ருக்கு. இதில் ஏதோ ஒரு பிரேக் வந்ததுக்கப்புறம் என்ன நம்ம ஏதோ ஒரு ட்ரேட் கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு வாரத்தில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் போத் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஓரளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த இடத்துல இருந்து நம்ம 49,000 கூட டார்கெட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தோம்னா 48,600 இருந்து நமக்கு ஒரு 300 பாயிண்ட்ஸ் தான் மூவ் ஆயிருக்கு. நம்ம ரீசெண்டாக இந்த வாரம் இல்லை போன வாரம் அப்படின்லாம் பார்த்தோம்னா 500-600 பாயிண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப ஈஸியாக மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ நார்மலி இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் ரவுண்ட் வருது அப்படின்னா நான் என்டர் ஆகணும் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவேன். சி சைட் ஃபுல் மொமெண்டம்லாம் இருக்கிறதுனால. சரி, இப்போ 15 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னாலும் இதுதான் ஃபஸ்ட்டு புல் பேக். அது வரைக்கும் நமக்கு வந்து புல் மொமெண்டம்லேயே தான் இருந்திருக்கும். இதுவும் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஸ்டில் அப்வர்ட் மொமெண்டம் தான். அன்லஸ் இந்த 11 o'clock கேண்டில் வந்து சே
30க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு இல்லை அப்படின்னா we are still ஹை மொமெண்டம்லேயே இருக்கும்னு தான் சொல்லுவோம். அப்போவும் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணலை. அட்லீஸ்ட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் இந்த 48,900 அப்படிங்கிற லெவல் வந்து எனக்கு ரொம்ப க்ரூஷியல் அப்படின்னு தோணுது. ஒன்று இட்ஸ் தி ஆல் டைம் ஹை ஆஸ் ஆஃப் நவ். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மூமெண்ட் இருக்குது, பட் கிராஜுவலாக இல்லாமல் ரொம்ப ரேப்பிடாக ஒரே கேண்டலில் மூவ் ஆகிறது தான் வந்து பிரச்சனை எனக்கு இன்னைக்கு. சி இஃப் ஸோ ஐ திங்க் இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எடுத்திருந்தோம்னா சரி 950க்கு வந்து ட்ரேட் எடுத்திருக்கலாம். பட் ஏன் என்ட்ரு ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு 35% ப்ராஃபிட்டில் இருக்கேன் இன்னைக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 800 லெவலில் நான் வைக்கணும், விச் வுட் பி வாட் 70 பாயிண்ட்ஸ். ஸோ 70 பாயிண்ட்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் கூட ப்ரீமியம் போகும். ஸோ அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து எனக்கு கம்மியாகுது. இப்போ சப்போஸ் இந்த ட்ரேட் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நான் ட்ரேடே எடுக்கல, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரேடாக எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்திருப்பேன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் மறுபடியும் ஒரு சி ட்ரேட் எடுத்திருக்கேன். ரீசன் பார்த்தோன்னா லைக் கண்டிப்பாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம்லேயே தான் இருந்துட்டு இருக்கு. இந்த புல் பேக்கும் ஆயிடுச்சு. ஒரு டே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா see 15 minute கேண்டில் கூட இது ஒரு சின்ன புல் பேக் தான். அதுக்கப்புறம் இட் ஹஸ் ஸ்டார்டட் மூவிங். ஸோ ஒரு 38.2க்கு கம்மியாகவே வந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. ஸோ ஐ திங்க் we will hit 49,000. ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட் பண்ணாமல் மேபி இந்த லெவல்லையே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ்லேயே. அப்படிங்கும்போது பெரிய லாஸ்க்குள்ளே போகாமல் கொஞ்சம் லாஸை கண்டெயின் பண்ண முடியும். பார்ப்போம். ஸோ ஓயில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து நமக்கு கால் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு 48, 700, 800, 900ல். ஈவன் ஸோ கண்டிப்பாக there are signs of bullishness. 49,000 வரைக்கும் வரலாம். இந்த மாதிரி எதையாவது பண்ணுவானுங்கன்னு தான் பயந்தேன். ஏன்டா இப்படி படுத்துறீங்க? ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் இருக்கலாம். ஸோ நான் எக்ஸிட் ஆகலை இன்னும். ஏன்னா இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காகவோ இல்லை ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்காகவும் கூட இருக்கலாம். இன்னொன்று இவ்வளோ மொமெண்டம் இருக்கும்போது புல் பேக் இருக்கலாம். ஸோ ஒரு 15 மினிட் ஃபிபனாசியில் பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் மொமெண்டமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராப் வந்து ஸ்டில் 23% தான் இருக்குது. ஸோ ஒரு ஹை மொமெண்டம்க்கு வந்து 23 புல் பேக் அப்படிங்கிறது ரொம்ப நார்மல். ஈவன் லைக் 50 வரைக்கும் கூட புல் பேக்ஸ் இருக்கலாம். என்னன்னா என்ட்ரி கண்டிப்பாக அது ரொம்ப ஒரு கரெக்டான என்ட்ரி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஹை லெவலில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஸோ வெல் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹாவ் டு டேக் த ரிஸ்க். அவசரப்பட்டு சும்மா வெளியில் வர வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ என்னோட ப்ராஃபிட் கம்மியாகும். நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கேன். ஸோ லாஸில் போக மாட்டேன் எப்படி இருந்தாலும். ஸோ ஐ திங்க் இந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரேடில் இப்போ ஒரு 15% லாஸில் நிற்கிது. பட் ஐ திங்க் திஸ் வில் பி அ க்ரூஷியல் லெவல். ஏன்னா நிஃப்டி வந்து 61% புல் பேக்கில் நின்றுட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும்
ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப மூவ்மெண்ட் கொடுக்கல இன்னைக்கு. நேற்று நல்ல மூவ் இருந்தது. ஸோ ஐ திங்க் ஐ வில் எக்ஸிட் ஹியர். ஓகே, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். 15% லாஸ் சொன்ன மாதிரி. ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு 20% ப்ராஃபிட்டில் இருக்கேன். இந்த என்ட்ரி, இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. பேங்க் நிஃப்டியில் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா? So either it breaks this level or it comes down. இங்கே ஒரு PE ட்ரேட் என்டர் ஆகிட்டேன். எனக்கு என்னமோ இது பிரேக் ஆகி கீழே போகும் அப்படின்னு தான் தோணுது. ஆனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் அதே லெவலில் வந்து டெஸ்ட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டியும் பார்த்தோன்னா நேத்தோட க்ளோஸ் லெவலில் இருக்கு. பார்க்கலாம். இது கரெக்டாக இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஓகே, ஒரு சின்ன மிட்டிகேஷன் சொல்லலாம், இல்லை ரிஸ்க்குன்னு சொல்லலாம். நிஃப்டியில் ஒரு சிஇ ட்ரேட் எடுத்துட்டேன். பேங்க் நிஃப்டியில் ஆல்ரெடி ஒரு பிஇ இருக்குது. ஸோ என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது வந்து சப்போஸ் சிஇயில் போகுது அப்படின்னா நமக்கு இங்கே ப்ராஃபிட் ஆகும். இதை வந்து நான் ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் பண்ணிக்குவேன். அப்படி இல்லை இது ரிவர்ஸ் தான் ஆகுது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சைடில் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஒரு ட்ரேடை வந்து ரொம்ப டைட்டான ஸ்டாப் லாஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இப்போ நிஃப்டி சப்போஸ் சிஇயில் போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலேயாவது மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். சேம் வித் பேங்க் நிஃப்டி. பிஇயில் இறங்குது அப்படின்னாலும் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே கிடைக்கும். ஸோ நெட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்வியஸ்லி ரெண்டுமே ஒரே மூமெண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு அசம்ஷன் தான். பட் ஐ திங்க் தட்ஸ் a safe assumption. அப்படி தான் மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படி என் ராஜதந்திரம்? Let's see if it works. ஆனால் அதில் இருக்கிற பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, இது ரெண்டு சைடுமே பிரேக் ஆகாமல் இதுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்டாகவே சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு ப்ரீமியம் டிக்கே தான் ஆகும். பட் அப்படி ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு க்ரூஷியல் லெவல். இட் வில் பிரேக் எய்தர் வே. ஓகே, இந்த சி ட்ரேட் எக்ஸிட் ஆகிட்டேன். பிஇ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இட்ஸ் கோயிங் டவுன். ஓகே, ஃபைனலி வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா. நமக்கு 50, 60, 70 போயிட்டே இருக்கானுங்க. ஓகே, another P trade எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. I think it will go down from here. ஒரு 500 போகல அப்படின்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பாயிண்டாவது கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 600 பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இங்கிருந்து ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஐ திங்க் 600 வந்துடலாம் இப்போ. சரி, இந்த ட்ரேடிங் 600ல் எக்ஸிட் ஆகிருந்துருக்கணும், ஆகாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ லாஸில் போயிருக்கு. ஓகே, ஒன் மோர் பி ட்ரேட். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இங்கேருந்து இது ரிவர்சல் எடுத்து மறுபடியும் அட்லீஸ்ட் டே லோ வரைக்கும் வரணும். இல்லை ஒழுங்காக 600ல் க்ளோஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸாக நான் 760, 770 லெவலில் ட்ரீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அது அப்வர்டில் போனாலும் போயிடும். நிஃப்டி மறுபடியும் டே லோ கிட்ட வந்திருக்கு. டே லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு நல்ல மூவ் இருக்கும் பேங்க் நிஃப்டிலையும்.
பட் அப்படி இல்லை, இங்கே சப்போஸ் ஜேலோவில் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு 650 லெவல் கிட்டேயே ரிவர்ஸ் ஆகும், இல்லை மேபி 680 வாட் எவர். ஐ திங்க் இந்த நிஃப்டி இந்த கேண்டில் எப்படி அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸிட்டுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரேடும் லாஸில் தான் க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐ திங்க் ரொம்ப நிறைய ட்ரேட் எடுத்தது தான் தப்பாயிருச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய மொமெண்டம்க்கு அப்புறம் டெக்னிக்கலி எக்ஸ்பெக்ட் பண்ணது கரெக்ட் அப்படின்னு தான் தோணுது. பட் மேபி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நெட்டாக டேயில் வந்து ப்ராஃபிட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னாலும், பட் கண்டிப்பாக ப்ராஃபிட் ஒரு 30% கிட்ட வர வேண்டிய ப்ராஃபிட் வந்து ஒரு 10%ல் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. மேபி அதோட தனி வீடியோவாகவே போடலாம்னு நினைக்கிறேன். வரட்டா